நீங்கள் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறமா வரக்கூடிய நியமன தேர்வான பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அட்வான்ஸாக சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கும் போதும் நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் எக்ஸாம் எப்போ நடந்தாலுமே அந்த எக்ஸாமில் நீங்கள் 150க்கு நல்ல மார்க் எடுத்து ஒவ்வொரு பாடத்துக்குமே கிட்டத்தட்ட 9 பாடம் அவைலபிளாக இருக்குது. அந்த 9 பாடத்துக்குமே 9 சிலபஸ் இருக்குது. நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ஃபஸ்ட்டு படிக்கணும். ரெண்டாவது யூனிட் டெஸ்ட்டு, அழகு வாரிய டெஸ்ட்டு, அழகுல உள்ள தலைப்பு வாரிய டெஸ்ட்டு, ஒரு யூனிட்டை கவர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட்டு. இந்த மாடல் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் மாடல் இருக்கும். அதே மாதிரி ஒரு 50 வினாக்கள் பார்த்தீங்கன்னா தவிர்த்து இருக்கும். இது வந்து மாடல் டெஸ்ட்டு. அதே மாதிரி முழு மாதிரி டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரிஜினல் எக்ஸாம் வந்து எப்படி அசஸ் பண்ணி இது பண்ணுவீங்களோ ஹேண்டில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன் மோடு மட்டும்தான். நீங்கள் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறமா வரக்கூடிய நியமன தேர்வான பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அட்வான்ஸாக சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கும் போதும் நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் எக்ஸாம் எப்போ நடந்தாலுமே அந்த எக்ஸாமில் நீங்கள் 150க்கு நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக சிவி போவீங்க. அடுத்த கட்டமாக நியமன ஆணை வாங்கிட்டு ஒரு அரசு பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியராக நீங்களும் பணியில் அமர முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த டெட் பேப்பர் 2 யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இதே டிஆர்பி போர்டு நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வை கான்டாக்ட் பண்ணுறாங்க. மார்ச் மாதம் இந்த எக்ஸாமுக்கான அப்டேட்டை வந்து கொடுக்கணும். பட் ஸ்டில் தேர்தல் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. பட் இருந்தாலுமே இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் தேர்தல் முடிவு இந்த வீடியோ பார்க்குற டைமில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்கும். அதே மாதிரி நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா எப்போது வேண்டும்னாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ப்ரிப்ரேஷனே பண்ணலை, படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா எக்ஸாமில் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. அதே மாதிரி வரக்கூடிய நியமன தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வினாக்கள் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வினா அந்த அமைப்பு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வை பொறுத்த மட்டும் உங்களுக்கே தெரியும், முதன்மை தாளை பொறுத்த மட்டும் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்திலிருந்து அதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பாடத்துக்குமே கிட்டத்தட்ட 9 பாடம் அவைலபிளாக இருக்குது. அந்த 9 பாடத்துக்குமே 9 சிலபஸ் இருக்குது. நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ஃபஸ்ட்டு படிக்கணும். ரெண்டாவது நீங்கள் படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் படித்த தலைப்புலேருந்து எப்படி வினாக்கள் வந்து கேட்காங்க, முதன்மை தாளாக இருக்கட்டும் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து எப்படி வினாக்கள் வந்து கேட்காங்க அப்படின்னு எல்லாமே தெரியக்கூடிய பாசிபிள் இருக்கும். ஸோ நம்ம அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வுக்கு 9 பாடத்துக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 பாடத்தை தவிர மீதமுள்ள 7 பாடத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி அண்ட் டெஸ்ட் பேஜுமே வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக தனியாகவுமே வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேஜர் டெஸ்ட்டு அண்டு தகுதி தேர்வு டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேஜுமே பார்த்தீங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி தான் அப்டேட் ஆகும். மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ்னா பார்த்தீங்கன்னா சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம், அதாவது இப்போ என்ன உங்களுடைய பாடத்தில் டேட்டா இருக்கோ அது ஓரியன்டாக எல்லாமே ஹைலைட் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களை படிக்க வச்சுட்டு நாங்கள் டெஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸை பார்ப்பீங்க. ரெண்டாவது சிலபஸை பேஸ் பண்ணி அடிப்படையில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பட்டப்படிப்பு தரத்து வரைக்குமே வந்து படிக்க வைப்போம். அதை நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும்.
நீங்கள் படித்த தலைப்பிலிருந்து நாங்கள் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். ப்ளஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் எப்படி ப்ளஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மைனஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதில் மைனஸாக இருக்கீங்களோ அதை எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா கொடுப்போம். அதை நீங்கள் கேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளஸ்ஸாக மாறக்கூடிய பாசிபிள் இருக்கும். இது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான். ஏன்னா எந்த அகாடமி போனாலுமே, நம்ம அகாடமி மட்டும் கிடையாது, வேற எந்த அகாடமி போனாலுமே நீங்கள் செல்ஃபாக படிக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸாக படிக்கீங்க, எங்கே படித்தாலுமே நீங்கள் படிக்கும் போதும் படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நம்ம அகாடமி சார்பாக மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் இப்போ அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. டெஸ்ட் பேஜுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. 9 பாடத்துக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தகுதி தேர்வு கம்பல்சரி. ஏன்னா தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் நான் குரூப் 2க்கு படித்தேன், குரூப் 4க்கு படித்தேன், பிஜிடிஆர்பி படித்தேன், டெட் எக்ஸாமுக்கு படித்தேன், இந்த மாதிரி கதை இல்லாமல் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் அதை ரீட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு. ஏன்னா எலிஜிபிளில் நீங்கள் எலிஜிபிளாக ஆனால் மட்டும்தான், தகுதி தேர்வில் நீங்கள் தேர்ச்சி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மேஜர் பேப்பர் வந்து வேலிடேஷன் போகும். அதனால எலிஜிபிள் பேப்பர் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை தாளை பொறுத்த மட்டும் 150 வினாக்களுமே உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் தான். அப்போ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லா அப்டேட்டுமே கொடுப்போம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக வருதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்படி சூஸ் பண்ணும்போது பெட்டராக வந்து ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேர் வந்து நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, என்னால் படிக்கவே முடியல, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரீமார்க் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் படிக்கிறவங்க வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் படிக்கிங்க, ஒரு தலைப்பு படித்தா கூட அந்த தலைப்பிலிருந்து ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பார்க்கிங்க அப்படின்னா எப்படி வந்து வினாக்கள் கேட்காங்க அப்படின்னு எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். ஓகே, அப்போது நம்மக்கிட்ட எப்படி டெஸ்ட் காண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி யூனிட் டெஸ்ட்டு, அழகு வாரிய டெஸ்ட்டு, அழகுல உள்ள தலைப்பு வாரிய டெஸ்ட்டு, ஒரு யூனிட்டை கவர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட்டு. இந்த மாடல் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் மாடல் இருக்கும். அதே மாதிரி ஒரு 50 வினாக்கள் பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு இருக்கும். இது வந்து மாடல் டெஸ்ட்டு. அதே மாதிரி முழு மாதிரி டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரிஜினல் எக்ஸாம் வந்து எப்படி அசஸ் பண்ணி இது பண்ணுவீங்களோ, ஹேண்டில் பண்ணுவீங்களோ, அதே மாதிரி இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன் மோடு மட்டும்தான். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஸோ நம்ம அகாடமி சார்பாக இப்போ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய வெற்றி நிலைநாட்டப்படுமே தவிர நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா படிக்கிறவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு ஜாப்பை வாங்கிடுவாங்க. ஸோ இதில் வேறு டவுட்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.